வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் நளினி, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிங்க, ஜாதி வன்னியர் அனதை சார்ந்தவங்க, படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி மல்லூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க, அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அவரும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால எந்த ஒரு விதமான தொடர்பும் கிடையாதுங்க. இவங்க பாட்டி வீட்டில் தாங்க வளர்ந்துட்டு வராங்க. பாட்டிக்கும் வயதாகிட்டு வர்றதுனால தன்னுடைய பேத்திக்கு ஒரு திருமணத்தை செய்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. தன்னால் முடிந்த அளவு குறைந்த அளவு தேவைகளை செய்து தர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 5 சவரன் நகை மட்டும்தாங்க போட முடியும். படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிப்பிரியாங்க, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க, ஜாதி உடையார் அனதை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. மந்த்லி நல்லதொரு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி வனவாசியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. 10 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 அக்கா 1 தம்பிங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, தம்பி படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா விவசாய தொழிலாக செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு குறைந்த அளவு படித்திருந்தால் போதுமானது, படிக்கலனாலும் சம்மதம். கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் பாரதி, வயது 40, ராசின்னு பார்த்தீங்கன்னா ராசிங்க, ஜாதி வன்னியர் அனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி ஆலங்குடியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோரும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு சிறு வயதாக இருக்கும்போது திருமணம் செய்து வச்சுட்டாங்க. ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இப்போ இவங்க தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா 5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. தன்னுடைய பெண் குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் தனக்குன்னு ஒரு துணை தேவைங்கிறதுக்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். படிப்பு குறைந்தளவு இருந்தாலும் போதுமானது, படிக்கலனாலும் சம்மதம். அழகு வசதி முக்கியமில்லைங்க. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தாலும் முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.